தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திட மனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனை என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு காத்து கொண்டே இருக்கின்றோம். அப்படித்தானே? உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார். யோவான் 20 பார்க்கும் பொழுது, இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அதிகாலையில் மரியாள் கல்லறையில் சென்று பார்த்து அவரை காணவில்லை என்று சீஷர்களுடன் கூறினாள். அவர்கள் அனைவரும் ஓடி வந்து கல்லறையை பார்த்தார்கள். அதன் பிரகாரமே இயேசுவின் உடல் அங்கே இல்லை. சிறிது நேரம் அங்கே நின்றுவிட்டு அனைத்து சீஷர்களும் தங்கள் அலுவல்களை பார்க்க தாங்கள் இருந்த வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் மரியாள் என்ன செய்தாள்? கல்லறையின் வாசலில் அருகில் அழுது கொண்டே காத்திருந்து நின்று கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, சீஷர்களே சென்று விட்டார்கள், நாம் ஏன் இங்கு நிற்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. ஆனால் காத்திருந்து அழுது கொண்டு இயேசுவின் மீது உள்ள அன்பின் காரணமாக வாசலிலேயே அமர்ந்திருந்தாள், அழுது கொண்டே இருந்தாள், காத்திருந்தாள். என்ன நடந்தது? இயேசு அவளை தேடி வந்தார். அவளை மரியாளே என்று அழைத்தார். அவள் இயேசுவை முகமுகமாக உயிர்த்த இயேசுவை சந்தித்த முதல் பெண்மணியாக இன்றும் அவள் பேசப்படுகின்றார். பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் இன்று நமக்கு கூறுகின்றார். நீங்களும் மரியாளை போன்று காத்திருங்கள், நீங்கள் திடமனதாயிருங்கள், சீஷர்களை போன்று பின்வாங்கி ஓடிவிடாதீர்கள், மரியாளை போல அமர்ந்திருங்கள். நான் நீங்கள் விரும்புகின்ற காரியத்தில் அனைவரும் அதிசயிக்கக்கூடிய வகையில் 1000 மடங்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக செய்து அனைவரும் ஆச்சரியப்பட்டு வியக்கும் அளவிற்கு உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றனர். பிரியமானவர்களே, நாம் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி இன்று மகிழ்ந்திருக்கின்றோம். அப்படித்தானே? இந்த மகிழ்ச்சியான செய்தியும் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகின்றார். ஆகவே கவலையை விடுங்கள். காத்திருப்பதற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் மரியாளை போன்று காத்திருந்த உங்களுக்கு அவர் கூறியபடி அதிசயமான காரியங்கள் நடந்துவிட்டது. ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் மரியாளை போல எங்களையும் காத்திருக்க கூறினீர். காத்திருந்ததற்கு பலனாக 1000 மடங்கு நாங்கள் நினைத்ததை விட அதிக ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் இன்னும் உம்மை மரியாளை போன்று உம்மை விடாமல் பற்றி கொண்டிருப்போம் என்று நாங்கள் வாக்கு கொடுக்கின்றோம். எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.